முதலாளி அம்மான்னு சொல்லக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அங்கிள் உங்களுக்கு? ஓகே மேடம். அது ஊருக்கு. இங்க நான் எப்பவுமே உங்களுக்கு ரஞ்சினி தான். ஆமாடா கண்ணா. பொதுவா பணக்கார வீட்டு பசங்களுக்கு மனுஷங்களோட அருமை தெரியாது. ஆனா நீ கோடியில பிறந்தாலும் குணம் மாறாம இருக்க பார், பெரிய விஷயம்டா. உன் நல்ல மனசுக்கு அருமையான ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும். மாமியார் காரி கூட சொக்க தங்கமா இருப்பா. சரி, அப்ப ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்காக ஒரு அழகான நல்ல மாப்பிள்ளையை நீங்க தேர்ந்தெடுங்க. ஓகே? நிச்சயமா செய்யறமா. அத நான் தான் செய்வேன். முதல்ல அந்த ஸ்கூல் ட்ரிப் முடிச்சிட்டு வந்துட்டு சாயங்காலமும் ஊர் கிளம்புறேன். என்னடா கிளம்புற நேரத்துல இப்படி வந்து நிறுத்தி வச்சிட்டேனேன்னு நினைக்காதீங்க அங்கிள். இத்தனை வருஷம் தள்ளி போட்டேன், இன்னைக்கு ஒரு நாள்ல என்ன ஆயிட போகுது? சரி, நீ போய் அப்பாட்ட சொல்லிடு. நான் நேரா ஷெட்டுக்கு போய் வண்டி எடுத்துக்கிட்டு ஸ்கூல் ட்ரிப்பை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே? தேங்க்யூ அங்கிள். ஓகேம்மா. தேங்க்ஸ். பாய் பாய். Hello? What? No. No. Excuse me, fire case எங்க? அந்த பக்கம் போங்க. இங்கயா? டாக்டர். எஸ் மிஸ்டர் பழனிசாமி யாருமே உயிரோடு இல்லை. எந்த உயிரையும் காப்பாற்ற முடியல. ரொம்ப மோசமான ஆக்சிடென்ட். ஆனா டிரைவர் மட்டும் சாகாம இருக்காரு. பட் எங்களுக்கு ஹோப் இல்லை. ரிலேட்டிவ்ஸ்க்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணி வர சொன்னீங்கன்னா பார்க்கலாம். இப்போ அவர் எங்க இருக்காரு? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போனீங்கன்னா ஐசியூல இருக்காரு. அங்கிள் நான் சொல்லல, இதை நாம தீர்மானிக்கிறது இல்லம்மா, விதி. எனக்காக ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்க சொல்லுங்க அங்கிள். இது வரைக்கும் என் வீட்டுக்கு என்னால எந்த உபயோகமும் இல்லை. இப்ப நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி என் சாரதாவோட குங்குமத்தை பறிக்க விரும்பல. நான் செத்தா அது அது என் வீட்டுக்கு தெரிய வேண்டாம். தெரிய வேண்டாம். அது தெரிய வேண்டாமா? அது தெரிய வேண்டாம். அங்கிள், இத்தனை வருஷமா நான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் அது நான் வீட்டுக்காக சேர்த்து வச்சம்மா. பாவி பாவி பாவி, அது பத்திரமா இருக்கணுமே. சூட்கேஸ மட்டும் கையில எடுத்துட்டு வந்தா
எல்லாம் அரிச்சு போச்சுமா. எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு. எல்லாம் கருகி போச்சு. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நான் செத்துட்டா இன்சூரன்ஸ் வருமில்ல, அதை மட்டும் என் வீட்டுல சேர்த்துறியாம்மா? அதை மட்டும் சேர்த்துருமா. ஐயோ தாங்க முடியல. என்னன்னு தெரியல அங்கிள், உங்களுக்கு இப்படி நடந்துருச்சு என்னால தானே. ஐயோ இல்லம்மா, எனக்கு மன்னிப்பே கிடையாது அங்கிள். உன் மேல தப்பு இல்லம்மா. 20 வருஷமா பிரிஞ்சிருந்தேன். இதுக்கு மேல என்னன்னு அவன் நினைச்சிட்டான். போனவனாவே இருக்கட்டும் அவன் முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. இல்ல அங்கிள், நான் சொன்னதை மறந்துடாத. என் சாவு என் வீட்டுக்கு தெரிய வேண்டாமா. என் புருஷன் எங்கேயோ இருக்கான்னு நினைச்சு என் பொண்டாட்டி சந்தோஷமாவே இருக்கட்டும்மா. என் அப்பா என்னைக்காவது வருவாரு நினைச்சு என் பிள்ளைக்கு சமாதானமா இருக்கட்டும்மா. என் சாம வீட்டுக்கு சொல்லாதம்மா. திருவேற சொல்லிடாதம்மா. ஐயோ அம்மா. அங்கிள் அங்கிள் அவளோட ரத்த சொந்தம் யாரும் வரலையா? இல்ல. கூட பிறந்த பங்காளிகள் தாயாதிகள் யாராவது இருக்காளா? இல்ல. யாரும் இல்லாததுக்கு பத்தினி வந்திருந்தாலாவது சௌகரியம். அவளும் இந்த வருஷம் வரலையா? இல்ல ஐயரே, எப்பவும் போல நான் மட்டும்தான் வந்திருக்கேன். சரி, கேட்க வேண்டியது என்னோட கடமை. யாரும் வரலன்னு தெரிஞ்சாலும் சம்பிரதாயம்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, மருமக தான் சாங்கியம் பண்ணுங்கிறது இவரோட கர்மா. நாம் அதை மாற்ற முடியாதே. இந்தாங்கோ, இந்த பிண்டத்தை கடலில் கரைச்சிட்டு வாங்கோ.
என்னம்மா கோயிலுக்கு போயிட்டு வரையா இவ்வளோ லேட்டு? பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டேன்ப்பா. ஆமா, பக்கத்து வீட்டு அம்மா உங்களை தேடி வந்துட்டு போனாங்க. இந்த அம்மாவுக்கு குங்குமம் இன்னைக்கு கல்யாண நாள், அதனால எங்க கூட எல்லாம் சண்டை போட மாட்டாங்க, சாமி கூட தான் சண்டை போடுவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். போடா. எப்ப பார்த்தாலும் என்னைய சீண்டிக்கிட்டு. இந்தா. அம்மா என்னடி என்ன பண்றாங்க? வடை போட்டுட்டு இருக்கமா, அதை விடு. அது எப்படிமா வருஷத்துக்கு இந்த ஒரு நாள் மட்டும் நாங்க என்ன வம்புக்கு எடுத்தாலும் சிக்கவே மாட்டேங்கிற? சரி, நானும் ஒரு வெட்டிங் டே அன்னைக்காவது எப்பயும் போல கத்தி சண்டை போடுவேன்னு எதிர்பார்க்கறேன். ஆனா அது நடக்கவே மாட்டேங்குது. அம்மா அம்மா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இல்லடி, எப்ப பார்த்தாலும் உங்களை திட்டிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசையா என்ன? ம், ம். அம்மாவோட மனசு எப்படி இருக்குன்னு உனக்கு இப்ப புரியாது. நீயும் அம்மா ஆனாதான் அதெல்லாம் புரியும். ஆஹா. அம்மா, மூத்த பிள்ளைய பிறந்தா கூட புரியுமா? அடேங்கப்பா மது, என்ன? இங்க பாச மழை பொழியுது, வா நம்மளும் நனைஞ்சுக்கலாம். அம்மா, என்னையும் கொஞ்சமா ப்ளீஸ்மா. ஏய், போடா. அம்மா என்ன? ஓ, ஏண்டா, நீங்களும் என் பிள்ளைங்க தான். நான் கத்துனாலும் சண்டை போட்டாலும் எவ்வளவு திட்டினாலும் எப்பவும் நீங்க நல்லா இருக்கணும் தான்டா நான் நினைப்பேன். ஆனா நீங்க தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டவன் என் மூத்த பிள்ளை முரளி மட்டும்தான். கேட்டியா? அம்மா, இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்திருக்கு. ஓ, அம்மா சந்தோஷமா இருக்காங்களே, அது சொல்றியா? அது இல்ல, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு நீ குளிச்சிருக்கிய, அத சொன்ன. போதும், போதும், விடு. உண்மையதான சொன்ன, நீ சொன்ன கேளு. அடிக்காத. அட, புரியல அவளை சொல்ல. கேட்க மாட்டேங்க. இரு, வரேன். ரஜினி, எங்க போன? காலையில இருந்து ஆளைய காணோம். அம்மாவுக்கு இன்னைக்கு வெட்டிங் டேன்னு நாங்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்க காத்துட்டு இருக்கோம். நீ என்னடான்னா அம்மா உனக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி பண்ணிட்டியா? சாரிங்க, கொஞ்சம் போட. நான் கோயிலுக்கு போனேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? பிள்ளையார் கோயிலுக்கு. நம்ம வீட்டு பிள்ளையார் கோயில். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலா? நான் காலையில இருந்து அங்கதான் இருந்தேன், உன்னை பார்க்கவே இல்லையே. வரசித்தி பிள்ளையார் கோயில். அது அது நம்ம வீட்டோட அந்த பக்கம் இருக்குல்ல, அந்த பிள்ளையார் கோயில். ஆ, நான் இந்த கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன். அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன், பிரசாதம் எடுத்துக்கோ. ரஞ்சனி, என்ன குங்குமத்தை கையிலேயே வச்சிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. நெத்தியில வச்சுக்கோ. என்ன கண்ணுல தண்ணி? நல்ல நாள் அதுமா. இன்னைக்காவது கொஞ்சம் சந்தோஷமாயிரு. ஆளற வேலையெல்லாம் வச்சுக்காதே. எங்க வச்சிருக்கேன்? அம்மா, என்னப்பா? இந்தாங்க. இப்போ எதுக்குடா இதெல்லாம்? நல்லா இருங்க, நல்லா இருங்க. முரளி, மனசுக்கு கசப்பா இருக்கிறதெல்லாம் வாழ்க்கைக்கு மருந்து. இது உனக்கும் புரியணும், உன் பொண்டாட்டிக்கும் புரியணும்.
எனக்கு என்ன கசப்பு இருக்கு அத்தை? ஒண்ணும் இல்லையே. நீங்க வேற அண்ணி, அம்மா உங்களுக்கு சொல்ல, அம்மா அம்மாவுக்கே சொல்லிக்கிறாங்க இல்லையாம்மா? டேய் சும்மாரா? எனக்கு கோவத்தை வரவழைக்கணும்னு நீ ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கே. யார் என்ன பண்ணாலும் எனக்கு கோவமே வராது. அம்மா அம்மா அம்மா, அம்மா நீ வந்து எப்போதும் இப்படி கோவப்படாம இரு. நான் வேணா உனக்கு 80 அடிக்கு ஒரு கட்டு விட்டு வைக்கிறேன், ஓகேவா? கஞ்ச பையன். ஏய், அம்மா மட்டும் டெய்லி இப்படியே இருந்தாங்கன்னா நான் மெரினாவுல 1 ஏக்கர் நிலத்தை வாங்கி சமாதியே செஞ்சு வச்சிருவேன். மது, என்ன இது சமாதிக்கு மாதிரின்னு பேசிக்கிட்டு இருக்க? சும்மாம்மா. பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசக்கூடாது. அண்ணி, மரியாதை மனசுல இருக்கா நீ? இல்லனா அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள வடை பாயசத்தோட விருந்து ரெடி பண்ணிருப்பனா? என்னது, நீ சமைச்சியா? ஆமா நீ, பால் பாயசமும் பருப்பு உடையும் நீங்க 2 பேரும் தானே சாப்பிட்டீங்க, சொல்லுங்களேன். சொல்லு. அண்ணி அதான் அம்மாவே சொல்லிட்டாங்களே, வாழ்க்கையில் நல்லதெல்லாம் கசப்பா இருக்கும்னு அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டேன் நீ. அடே பாவி, 22 வடை சாப்பிட்டு எப்படி பேசுற மாதிரி? வாயில வைக்க முடியல நீ. ஏய், அடிக்காத. சீ, போ. சும்மா இரு. ஏய் 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 மது, இது பார், நீ பண்ண பாயசத்தை எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அத்தை வாங்க அத்தை, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். நீ சாப்பிடு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன இப்பதான் கோவப்பட மாட்டேன்னு சொன்னாங்க, நீங்க சாப்பிடுங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு போறாங்க.